அதிகமாக ஸலவாத் ஓதுவோம். ஏன் இந்த ஹஜ்ஜுடைய அமல நமக்கு கற்பித்தது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லண்டா எங்களுடைய எந்த ஒரு அமலுக்கும் பொறுமதி இல்லை. அன்றைக்கு ஒரு சகோதரன் வந்து கேட்கிறாரு, ஹதரத் என்கிட்ட சொன்னாரு, மதீனாவுக்கு போறண்டா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜியாரத் செய்யற நோக்கம் அல்ல, நீங்க போகணும் அந்த பள்ளியில தொழுது நன்மை அடையிற நோக்கத்துல தான் போகணும். அப்படி போனா ஜியாரத் செய்யறதுல தவறில்லை, ஜியாரத் செய்யறது நல்லது. ஆனா என் புத்திக்கு அது படுதில்லை, நீங்க சொல்லுங்களேன்னு சொல்லி நான் சொன்னேன், நீங்க உங்களோட உள்ளத்துல கேளுங்க, அந்த மஸ்ஜிதுக்கு அந்த பூமிக்கு எந்தவித பொறுமதியும் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க இல்லண்டா அந்த மஸ்ஜிதும் ஏனைய மஸ்ஜிதுகளும் ஒரு சமமாகும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஸ்ஜிதின் காரணத்தினால மாத்திரம்தான் அந்த மஸ்ஜிதில் தொழுதால் 1000 மடங்கு, 1,00,000 அல்ல 1000 மடங்கு இருக்கும். என்னுடைய ஒரு நண்பர் சொன்னாரு, அவருடைய ஷேக் மக்கால ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் உஸ்தாத் மாட்ட போயிட்டு சொன்னாங்களாம், அவருடைய ஷேக் யாரோ அல்லது ஒரு ஷேக் இடத்துல. ஆனா இந்த சம்பவத்தை பாருங்க, அங்க இருக்கிற உஸ்தாத் மாட்ட சொன்னாங்களாம், நான் மதீனாவுக்கு போறேன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போயிட்டு ஜியாரத் செஞ்சு சலாம் சொல்றதுக்கு. அது இருந்து ஒரு உஸ்தாத் சொன்னாராம், நீ அப்படி சொல்லாத, ஹதீஸ் சொல்லுது நீங்க அங்க தொழுவணும் என்ற நாடி போன்னு சொல்லி, அதனால நீங்க போடும். அவர் சொன்னார், உஸ்தாத் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு அது புத்திக்கு படுதில்லை, தொழுகைய நன்மை அடையணும் என்றா நான் இங்கே தொழுது கொள்றேன் என்றா, இங்க தொழுதா எனக்கு 1,00,000 நன்மை, இங்க தொழுதா மக்கால தொழுதா எனக்கு 1,00,000 நன்மை. நான் மதீனாவுக்கு போற ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்றதுக்கு, அவங்களுக்கு ஜியாரத் செய்யறதுக்கு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னைய வந்து வஃபாத்துக்கு பின்னால ஜியாரத் செய்றவங்களுக்கும் நான் வாழ்ற நேரத்துல என்னைய வந்து சந்தித்தக்கு சமம் என்ற அடிப்படையில் சொல்றாங்க, சலாத்துக்கு பதில் அளிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் இருக்குது, லா தஷுத்துர் ரிஹால் இல்லா லி ஸலாஸி மசாஜித். அதை எதை ஒப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கண்டா ஏனைய மஸ்ஜிதுகளோடு ஒப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இந்த 3 மஸ்ஜிதை மட்டும்தான் நாடி நன்மையை நாடி போகணும், விசேஷமான நன்மையை நாடி. மற்ற மஸ்ஜிதுகளை இந்த மஸ்ஜிதை போல ஆக்கிடாதீங்க என்றதுக்கு தான் சொன்னாங்களே தவிர, ஆனா அதனுடைய கருத்தை சிலவங்க தவறா விளங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க குறை சொல்லக்கூடாது, அவங்களை நாங்க விளங்க வைக்க பார்க்கணும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸ், அதனால அதுக்கு மேல போகக்கூடாது என்று நேரடியான கருத்தெடுத்து அது மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மீது எந்தவித கோபமோ அல்லது தரவு குறையும் இல்ல, அவங்க அந்த ஹதீஸை விளங்கின முறையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 9 நாட்கள்ல அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்க ஸலவாத் ஓதுவோம். அதே போல துல்ஹிஜ்ஜா முதல் நாள் இரவுல இருந்தே குர்பானுடைய அமல், 10வது நாள் செய்யக்கூடிய அமல்ல சிறந்த அமல் குர்பானுடைய அமல். இந்த குர்பானுடைய அமலை நாங்க சிறப்பாக அழகாக, இந்த நாட்டில் 2 சட்டம் இருக்குது. ஒன்று ஹாலிடே ஆக்ட். ஹாலிடே ஆக்ட்னா விடுமுறை நாட்கள்ல எந்த முறையில நடந்து கொள்ளணும், அதுலயும் குறிப்பாக போயா தினங்கள்ல எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு சட்டம் இருக்குது. அதுல போயா தினங்கள்ல மதுபான விற்கக்கூடிய இடங்கள், மாமிசங்களை விற்கக்கூடிய இடங்கள், அறுக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் மூடப்படணும் என்றது இது அன்று முதல் இருக்கக்கூடிய சட்டம். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்கள் ஆகிய நாம் எல்லா காலத்திலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை மதித்து நாங்கள் வாழ்றோம். அந்த சட்டம் எங்களோட அடிப்படை உரிமைக்கு மாற்றம் இல்லாத நேரத்தில், எங்களோட அடிப்படை உரிமைகளுக்கு மாறும் போது அதுக்காக வேண்டி ஒழுங்கான முறையில வாதிட்டு பேசி அழகான முறையில அதுக்கான நாம் வழிகாட்டல்களையும் அதுக்கான தீர்வுகள் அடைஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில போயா தினம் இல்லாம மற்ற நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் 27ஆம் நாள் பெருநாள் வந்தா 27, 28, 29 இந்த 3 நாளும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு குர்பான் செய்யலாம். அதுக்கு எல்லா முயற்சியையும் நாம் செஞ்சிருக்கிறோம், அதை பேசியிருக்கிறோம். அதில் இங்கே ஜமீஅத் உலமா நாங்க அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடத்துல அமைப்புகளிடத்துல பேசியிருக்கிறோம். அதுக்கான அனுமதி அவங்க வழங்கி இருக்கிறாங்க. என் சட்டத்துல போயா தினம் மாத்துதான் தடையானது. அதே போல 2வது சட்டம் இருக்குது, ஸ்லாட்டர் ஆக்ட். ஒரு மிருகத்தை அறுக்கிறதா அதை எப்படி செய்யணும் என்ற ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த மிருகத்துடைய கழிவை எப்படி நீங்க அதை எப்படி நீங்க டிஸ்போசல் பண்ணணும் என்ற சட்டம் இருக்குது. இது ஒரு அமல் தான், அந்த அமலை நாங்க முறையா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஹதீஸ்ல, நீங்க எல்லாத்தையும் இஹ்சானாக முறையா செய்யணும். குர்பான் செய்றதாக இருந்தாலும் ஃபஅஹ்சினு ذிப்ஹா, அது அழகான முறையில முறையா செய்யுங்க. அதனால அந்த ஸ்லாட் ஆக்ட்ல சொல்றது, நீங்க முனிசிபல் கவுன்சில்ல அனுமதி எடுக்கணும். அந்த அனுமதி எடுத்து அந்த அனுமதி பத்திரத்தோட PHI உடைய அந்த வழிகாட்டலோட ஒழுங்கான முறையில அந்த பெர்மிட்டல் எடுத்து நாங்க செய்யணும். அதனால போயா தினம் 30, 31, 1ஆம் தேதி இந்த நாட்களில் செய்ய முடியாது. இந்த முறை எங்களுடைய